முதல்ல வந்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு இன்னைக்கு. அதை ஏற்படுத்தி கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. குடும்பத்தார் சார்பாகவும் சரி, எல்லாரையுமே வந்து முதல்ல வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் சாருக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது இருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கிடையாதுங்க சார், ஒரு கெட் டுகெதருக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ தமிழ் சார் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கார், அந்த மாதிரி விஆர்எஸ் வாங்கிட்டு. அதனால் இது ரொம்ப சூப்பரான லைஃப் தான் இது. இனிமேல் இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இல்லாமல் ஜம்முன்னு இருக்கலாம், நம்ம நினச்சது பண்ணலாம். அதனால் இது ஒரு வண்டர்ஃபுல் லைஃபு. எங்களுக்கெல்லாம் அது எப்போ கிடைக்கும்னு ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். Thanks to our Periyar Institute and thanks to our good friends like Nedu who has done a wonderful service. இதில் வந்து என்னென்னா சர்வீஸ் டு த நேஷன் இஸ் சர்வீஸ் டு த காடுன்னு சொல்லுவாங்க. அது விவேகானந்தர் சொன்ன ஒரு காடுன்றவர் யாராக வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் கேன் பி, எங்கள் அப்பா சொன்ன மாதிரி எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அ காட். ஸோ அதனால் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டுமே அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு ஃபோக்கஸாக வச்சு செஞ்சார் நெடு. I think all of us must be appreciating that quality. அதுதான் which has united all of us here. பயனாளிகள் ஒவ்வொருவரும் எந்த துறையில் இருந்தாலும் சரி, மக்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து அரசுகிட்ட வந்து ரொம்ப சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயங்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா போதும், நம்ம வேலை வந்து முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுருக்கேன். அதை நல்லா செஞ்சேன்னா என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை வந்து செய்கிறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கடைசி நாள் வரைக்கும் பண்ணுவேன். கிளாஸில் இருக்கும்போது ஐயோ இல்லை ரொம்ப சீரியஸாக இவ்வளோ அமைதியாக இவ்வளோ பொறுமையாக எப்படி இவரெல்லாம் இருக்க முடியுது? ஏன்னா நானும் இந்து தங்கவேல்லாம் ஜாலியாக இதுவாக இருப்போம். நீங்களாம் ரொம்ப சீரியஸு, ரொம்ப அப்படியே இவ்வளோ ஆழமாக இப்படியெல்லாம் படிப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நானே ஐயோ இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய யோசிச்சது உண்டு. சார் ரொம்ப அழகாக தெளிவாக கிளாஸ் எடுப்பார். அதில் வந்து அண்ணன் கூட படித்தது ஒரு செஷன். அண்ணன்னா இப்போ தான் இவரோட பார்வை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, கண்ணு இல்லை இப்போ ரொம்ப அந்த கருணை கொண்ட அந்த கண்ணாயிடுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு மிரட்டுற கண்ணாக தான் இருக்கும். அதை பார்த்தோம்னாவே பயம் வரும். உங்கள்கிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் பயம்தான் வரும். டபால்னு அண்ணன்னு காலில் வந்துச்சு, அவ்வளோதான். நிறைய பேருக்கு மென்டராக இருக்க மாதிரி உங்களால் நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து உங்கள் சேவையை நீங்கள் தொடர்ந்து அளிக்கணும்ன்ற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதிலெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு, இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸு, இதையெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்த ஒரு ஜீரோ நாலேஜில் இருந்த ஒரு ஆளுக்கு அத்தனை விஷயத்தையும் அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும்னு தெரியாது. எனக்கு வந்து இவ்வளவும் கொடுத்து என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்தது பெரியார் திடல். அதில் வந்து மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸாக நான் வந்து கண்டிப்பாக உங்களெல்லாம் வந்து ஆசானாக தான் எடுத்துக்கிறேன். somebody who does not have, அதாவது இந்த ரேஸ் ஆஃப் லைஃப்பில் வேகமாக தான் ஓடணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஓகே, நேர்மையாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அது தட்ஸ் எனஃப். சிவில் சர்வீசஸ் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அதை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி நிறைய மோட்டிவேஷ்னல் கிளாஸ் எடுப்பார் நெடு. ஆனால் என்னென்னா ரொம்ப சீரியஸாகவே இருப்பார். ரொம்ப சீரியஸாக கிளாஸ் எடுப்பார். சிரிப்பு வராது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாகவே இது பண்ணார். அதனால் நீங்கள்லாம் பேசுகிறத பார்க்கும்போது அது சில சமயத்தில் நம்ம எதோ ஒன்று இழந்துட்டோம்னா ஐயோ இழந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு. அதனால் அவர் ஒரு மென்டாராக நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. வாழ்நாளில் ஒவ்வொருத்தருமே என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தது. ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக அங்கே வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷனில் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்ம பெரியார் திடல். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திடல் வந்து ஆக்குமிடும், அவ்வளோதான். அங்கே வரக்கூடியவங்க வந்து என்னவா ஆக பிரியப்பட்டு நீங்கள் அங்கே வரீங்களோ அதுவாக நீங்கள் மாறிடுவீங்க, நிச்சயமாக மாறிடுவீங்க. அந்த இடம் வந்து அப்படிப்பட்ட ஒரு
அருமையான ஒரு எங்கள் அப்பா யாருடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட அவர் பார்க்க மாட்டார். பட் நெடுவுடைய ஆஃபீஸை வந்து அவருடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படி வருவார், டிஎம்எஸ் நிறுத்தி இறங்கி பார்த்துட்டு பேசிட்டு டக்குன்னு போவார். அந்த தட் இஸ் சம்திங். அண்டு என்னோட ஒரு 4 வயசு மூத்தவராக இருந்தால் எனக்கு குரு. நான் டெல்லியில் இருக்கும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ நெடு சப்போர்ட் பண்ணுவார். பட் அவங்களுக்கு தெரியாது. சப்போர்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா நல்ல சாப்பாடு போட்டு இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அம்பலவாணன் சார் பார்க்க சாதாரணமாக இருக்காரு. He is one person. See, I don't know how many of you all will agree with this, but I have personally seen that. We were neighbors in Delhi. He broke that discrimination of North and South. He saw to it that a South Indian person can head and do anything. He was holding one of the most pivotal charges. That was next to impossible for a South Indian person. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தமிழில் சரளமாக ஒரு மீட்டிங் நடத்துகிற ஒரு ஆஃபீஸர் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எல்லாருமே வாஸ் அப்ரிஷியேட்டிவ், இன்க்ளூடிங் மை செக்ரட்டரி, அப்புறம் டைரக்டர்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அவரோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா be it personal struggle, having a aim and achieving it, having a அவர் அம்பலவாணன் சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் பை இட் செல்ஃப். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே கூடி அவருக்கு வந்து வாழ்த்தணும் அப்படின்னு வந்திருக்கிறோம். உமா வந்து she made a huge difference to that ஆதித்ராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அது வந்து சும்மா இல்லை, ஒரு ஆடிட்டர் அப்படிங்கிற முறையிலேயே வந்து சொல்கிறேன், பெரிய டிஃப்ரென்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாக் பாரா கிடைக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டை போய் ஆடிட் பண்ணால், தாட்கோ இந்த கார்பரேஷனை போய் ஆடிட் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு 4 அல்லது 5 பேரா கைக்கு வந்து உடனே வந்து போய் கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து தப்பாக ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்க, உடனே கிடச்சிடும். பட் இவங்க வந்து எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து அவங்கள வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு மாதிரி சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துக்கிற ஆரம்பித்த முயற்சி வந்து ரொம்பவே வந்து பிரமாதமாக இருந்துச்சு. அடுத்தடுத்து வந்து அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் கல்லூரி பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உதவி வந்து பெரிய உதவி. What I like in your Vadyar, very very simple person. It doesn't have அந்த மாதிரி tall ambitions எல்லாம் கிடையாது. It's very simple. மற்றவங்களுடைய முன்னேற்றத்தில் வந்து ஒரு பரிவு, ஒரு ஈடுபாடுன்றது முதல் முறையாக நான் பார்த்தது. குணம் வந்து மறக்க முடியாது. அதுதான் ஆசிரியர் நண்பர்கள் மட்டும்தான் நம்ம ரத்த உறவே இல்லாதவங்க, ஆனால் நம்மளுடைய முன்னேற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த பண்பு அன்னைக்கே இருந்தது. மேடம் சொன்ன மாதிரி, பவானி சடம் மேடம் சொன்ன மாதிரி சிம்பிளிசிட்டியும் அந்த ஃபேர்மாக இருப்பார். கொஞ்சம் கூட வந்து அவருடைய கான்சன்ட்ரேஷனோ இல்லை இதுவோ அது வந்து தீர்க்கம் வந்து தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் செறிவான வார்த்தையாக வந்து Some of your lawyers, some of your police officers, some of your journalists. பட் இதில் ரொம்ப ரொம்ப டஃப் வேலை யார் தெரியுமா பண்ணுறா? உண்மையாகவே இந்த ஏஜிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிற இந்த 3 பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல் இருக்காங்க பாருங்க. The most difficult office is that office. Every work is a challenge. எந்த வேலையும் சாதாரணமாக சுலபமாக செஞ்சிடவே முடியாது. நீங்கள் நல்லதை நினச்சி பண்ணாலும் அதுக்கு ஒரு 1000 people will be there to object it. So from your own group, see the kinds of lions that you people have produced. All 3, Mr. Anand Sari, Amalavanan Sari. So amidst you people itself, there are so many people who are mentally very strong. You people have really taken up the challenges of life. The women folk over here, தோல்வின்றது நம்ம விட்டு கொடுத்துட்டாதான். Don't give up anything. It's okay. நம்ம சக்ஸஸ்ன்றது வந்து நம்ம ஜெயிச்சு மெடல் வாங்கினாதான்றது கிடையாது. சாதாரண வாழ்க்கையில் கூட we are successful. We are happy we don't have ailmentsனா அது ரொம்ப பெரிய சந்தோஷம். We are happy we are not too rich. ஏன்னா we need not get scared about anything. That we are happy.
ஸோ ஹாப்பினஸ் இஸ் அவர் ஓன் செல்ஃப். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதுதான் சக்ஸஸ்ன்றது. அது கிடையாது. மன திருப்தியும் ஒரு நம்மளுக்குள்ளே இருக்கிற என்ன சொல்கிறது ஒரு கண்டென்ட் ஃபீலிங். இப்போ நான் கேட்டேன், அண்ணா உங்கள் கைதி நம்பர் என்னன்னு. உடனே வந்து சொன்னார், எங்கள் காலேஜில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அது வந்து we used to call them as கைதி நம்பர். அண்ணா வந்து நெடிய மனிதர் மட்டும் இல்லை, உள்ளத்திலையும் உயர்ந்தவர். அவர் மாதிரி ஒரு புன்சிரிப்போட எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அலுவலர் பார்க்க முடியாது. தள்ளி விட்டாலும் தைரியமாக முன்னாடி போய் முகத்தை காட்டுறதுக்கு வந்து ஒரு மனுஷர் இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் அண்ணாதுரை. ஸோ அண்ணாதுரை வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஒரு ஒரு பெரிய கூட்டத்துக்கு வந்து ஒரு வழிகாட்டி, பெரிய கூட்டத்துக்கு வந்து ஒரு வழிகாட்டின்றதையும் மீறி வந்து அவர் தான் வந்து அதை வந்து தொடங்கியே வச்சவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு 2-3 வருஷம் வந்து நிறைய பேர் வந்து சர்வீஸ்குள்ளே இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் இருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளுமே எதுவுமே மறக்க முடியாத அளவுக்கு இப்போ தனிமையாக இருக்கோம் அப்படின்னா நம்ம உட்காந்து யோசிக்கும் போது நமக்கு ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும், ஒரு சமாதானத்தை கொடுக்கணும், ஒரு நிறைவை கொடுக்கணும், ஒரு கலக்கம் எல்லாம் தீர்ந்து போயிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த திடல் குரூப்பை நட்பை நினைத்தால் போதும். அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருந்தது. இவ்வளோ ஒரு ஒரு ஃபார்மலாக இல்லாத ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் திங் இஸ் வாட் ஐ நோட்டிஸ்ட், some people have become successful in life, but all of you have faced lot of challenges in life. But adukku you feel that there was a community which supported you all, a place which guided you all. Or a lighthouse mari there was somebody who showed a torch bearer. Maybe each one avungalukku ஏற்படுத்துகிற ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒருத்தர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு you people have become successful because of your efforts. ஆனால் that was one common place. தேங்க்யூங்க சார். நிறைய எங்களுக்கு இத்தனை பேருக்கு நிறைய நீங்கள் செஞ்சுருக்கீங்க. தேங்க்யூ. இன்னும் ஜாலியாக இன்னும் நிறைய நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. இன்னும் நிறைய உங்களால் முடிஞ்சதெல்லாம் வந்து இந்த சொசைட்டி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. முதல்ல நீங்கள் இவ்வளோ நாளில் பண்ண முடியாததெல்லாம் நல்லா சந்தோஷமாக பண்ணணும். நாங்களும் அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய சான்சஸ் கொடுக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் வந்து அண்ணா சொன்ன மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனசை ரொம்ப காலமாக அரைச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசில் இருக்குது. எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜென்ரல் எஜுகேஷன், அதாவது பொலிட்டிக்கல் எஜுகேஷன் ஃபார் த பீப்புள், அது வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்பட போது தெரியல. எத்தனை பேர் கூட சேர்றீங்களோ அத்தனை பேர் அவ்வளோக்கு அவ்வளோ அதை வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, திரும்பவும் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமும் இருக்குது. முயன்று பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்னுடைய வளர்ச்சி வந்து நிச்சயமாக வந்து இவங்க எல்லாமே இல்லை, அதை இவங்களை காட்டிலும் வந்து இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரை எப்படி கரை சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து ஆரம்பித்த ஒரு முயற்சி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அமைதின்னு சொல்லிட்டு. அமைதியெல்லாம் இல்லை, உண்மையிலே வந்து கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் என்ன பண்ண முடியும், இது கொந்தளிக்கிறத வந்து என்னை வந்து ஓவர்டேக் பண்ண விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் எதையும் பண்ண முடியாது. அதனால் வந்து சரி என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முயற்சி பண்ணோம். முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது உறுதிப்படுத்துச்சு. என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது. அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். ஒவ்வொரு நண்பரையும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர் தோழியும், உங்கள் பாஷையில் சொல்லணும்னா ஒவ்வொரு தோழர் தோழியையும் வந்து வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல எனக்கு ஒரு அறிமுகப்படுத்தினது தரனோட உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேன். அப்போ வந்துட்டு திருக்குறள் புக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு வந்து 2 விஷயம் தோணுச்சு. நீங்கள் எல்லோரும் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்துச்சு, இனிமேல் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் செய்யலான்னும் போது நான் யோசித்தேன், நம்ம இவ்வளோ வருஷம் அப்படி தானே இருந்துகிட்ருக்கோம், ஒன்றும் பண்ணலையே,
இவங்க இவ்வளோ வருஷம் சர்வீஸும் பண்ணிவிட்டு இப்பயும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஐ ஷுட் ஹேவ் டு டூ சம்திங் அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போ எனக்கு ஒரு இன்சைட் ப்ரோக் ஆகுது. தேங்க்யூ. இப்போ இந்த காலம் கடந்துருச்சு. பட் தென் த ஜேர்னி ஆஃப் லைஃப் சொன்ன மாதிரி எங்கே எண்ட் ஆகுது எங்கே பிகின் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. நிறைய கடமைகள் இன்னும் இருக்குது, நிறைய சாதிக்க வேண்டியதா இல்லை இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ டு ஆல் ஆஃப் யூ ஆல், just like how Tidal gave you all a good foundation to come up, you all can contribute in somebody's, and you would have definitely supported and contributed to somebody's success, or you have been a torchbearer for somebody or the other. So wishing you all the best, and this has been ஒரு குடும்பம் மாதிரி ஃபீல் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஸ்பேரிங் யுவர் டைம் and wishing you all the best. I think you all also, especially women folk, men all parvala, because that is their part of women. It's very difficult. It's the biggest challenge for women to balance home and balance job. I think you all also must support your ladies who are there behind your success, and you all also must respect the men or whoever it is in your family member who has been at the back of you. Thank you so much. Thanks for the opportunity. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன், பர்டிகுலரி அண்ணனுக்கு என்னுடைய மிக்க நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும், நிறைய பேருக்கு பண்ணணும், உங்கள் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கணும். ப்ளீஸ் கண்டினியூ யுவர் சர்வீஸ். கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாரையும் ஒரே மாதிரி உருவாக்குனது அண்ணனுடைய மாறாத பண்பு. எவ்வளோ உயர்ந்த இடத்துல வந்தாலும் எல்லா லெவல்லையும் இருக்கிறோம், வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், ஏறக்குறைய ஒரே என்ன ஓட்டத்தில் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணனும் அண்ணாதுரை போட்டவங்களுடைய கருத்து தெளிவு தான் இது காரணம். அதுக்கு நன்றி கட்டுறது. 30 வருஷம் கழிச்சு ஒரு புதையில எடுத்து எல்லாரும் ஃபுல் பேக்கடு என்ரிச் பண்ணி வந்திருக்கிறோம். அதனால எல்லாருக்கும் உங்க மகிழ்ச்சியை ஒரு சார்ஜ் பண்ணி வந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த உருவாக்கின டீம் யாரோ எனக்கெல்லாம் தெரியாது, ஆனால் ரொம்ப ஆர்வமாக நேற்றுலேருந்து முழிச்சுட்டு இது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே 5:30 மணிக்கெல்லாம் வந்து இங்கே ஆட்டையை போட்டுட்டேன். பட் அதாவது எப்பயும் போல் நம்ம வாத்தியார் அவ்வளோதான். அதனால் அவருடைய நீங்கள் சொன்ன உங்களுடைய கூட்டணிக்கு நாங்கள் எல்லாருமே சேவை மனப்பான்மையோடு தான் இருக்கிறோம். உங்களுடைய இதுவை நாங்கள் மறுபடியும் வாத்தியார் ஃபாலோவர்ஸ்.